ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே காஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு அநேக குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, தேச அளவுல தேசத்துக்காக ஜெபிக்க நினைக்கிறாங்க. ஆனா, பேசியே என்ன பண்ண டீ, காப்பி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போயிர்றாங்க. ஜெபம் கடைசியில இருக்கு. ஆனா, இது மட்டும் இல்லங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஜெபத்துல ஒரு துளிர் இருக்கணும். நாளுக்கு நாளு ஜெபத்துல என்ன பண்ணணும்? மத்தேயு 21:22 படி, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்கள் அளவை பெறுவீர்கள் என்று வார்த்தையின்படி எப்படி துளிரிடணும். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெபமில்லையே ஜெயமில்லையே, ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப சிந்தை எனில் தாருமே. கர்த்தாவே, இது பார்க்குற கேட்குற ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு இப்படி தனித்து ஜெபித்தது போல, ஆண்டவரே நான் இப்படி தனித்து ஜெபித்தது போல இப்படி துளிருட்டு ஜெபத்தில் வளர கிருபை தாரும். காத்து கொள்வீராக. மகிமைப்படி இயேசு நாமத்து கர்த்தர் இயேசு நாமத்துக்கு கேட்க நல்ல பிதா. ஆமீன்.